அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி வெல்த் யூடியூப் சேனல். நான் மணிகண்டன், NSIM சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்று சமூக ஊடகங்களில் நிதி மோசடிகளின் தந்திரமான மற்றும் ஆபத்தான உலகில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். போலி முதலீட்டு திட்டங்கள் முதல் ஃபிஷிங் மோசடிகள் வரை இந்த மோசடி செய்பவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் மற்றும் உங்களை நீங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். தொடர்வோம். சமூக ஊடக தளங்கள் மோசடி செய்பவர்களின் களமாக மாறிவிட்டன. உலக அளவில் பில்லியன் கணக்கான யூசர்களை கொண்டுள்ள சோசியல் மீடியாவை மோசடி செய்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வதில் ஆச்சரியமில்லை. இந்த மோசடிகள் எவ்வாறு செயல்படுகின்றன அதை பார்ப்போம். முதலில் சமூக ஊடகங்களில் நீங்கள் சந்திக்கும் சில பொதுவான நிதி மோசடிகளை பற்றி பேசலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ். இந்த மாதிரி மோசடிகள் எல்லாம் அதிக லாபம் தரும்னு சொல்லுவாங்க. சின்ன ரிஸ்க் தான் இருக்கும், இல்லை அந்த ரிஸ்க்கு கூட இருக்காது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. மேலும் விக்டிம்ஸை ஏமாத்துறதுக்காக போலியான ஸ்க்ரீன்ஷாட் அதிக லாபம் வந்ததாக காட்டி உங்களை ஏமாற்றுவாங்க. அவங்க விளம்பரம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசையை தோன்ற மாதிரி இருக்கும். அதன் மூலமாக உங்களை ஏமாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க வைப்பாங்க. ஃபிஷிங் ஸ்கேம்ஸ். இந்த மாதிரி மோசடி செய்கிறவர்கள் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை கேட்டு முறையான சோர்ஸ்லேருந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்க, இல்லை இமெயில் அனுப்புவாங்க. நம்ம அது தவறி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணி நம்ம டீட்டெயில் தந்துட்டு அது மூலமாக மோசடி செய்வாங்க. ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். இந்த மாதிரி ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ரேட்டில் ரொம்ப குறைவான ரேட்டில் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. அது நீங்கள் அதில் நம்பி வாங்கினீங்கன்னா போலியான பொருள் அனுப்புவாங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே வராது. அடுத்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸில் பொதுவாக ஹேடு தருவாங்க. அது இன்னொருத்தரோட நேமில் அவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணி தருவாங்க. இல்லை பார்த்தா PR சுந்தர் நேம் யூஸ் பண்ணி தந்திருக்காங்க. மினிமம் 3 மாதத்தில் 70% ரிட்டர்ன் எடுக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல, நாங்கள் கைட் பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்த உடனே உங்களோட ஆசையை தூண்டுற மாதிரி கல்லாஞ்சோலஸ் 6 மாதத்துக்கு முன்னாடி 8 ரூபாயில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம், இப்போது அது 327 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்ட பார்ப்பாங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களோட அந்த வெப்சைட் நேம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது ஃப்ராடுன்னு. ஏற்கனவே PR சுந்தர நேம் யூஸ் பண்ணி ஃபேக் ப்ரொஃபைலில் சென்னையை சேர்ந்த நபரை ஏமாத்தின மாதிரி புது ஃப்ரெண்ட் சோசியல் மீடியாவில் வர்றது ஃபேக்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களோட ஃபேஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்தே கூட ரிக்வெஸ்ட் வந்துருக்கும். அது மூலமாக போலியாக க்ரியேட் பண்ணி கூட அனுப்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆருத்ரா, IFS மாதிரி MLM கம்பெனிங்க. அது இப்போ MyV3ன்னு லாஸ்ட்டாக ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் குரூப் ஓப்பன் பண்ணிட்டு அது மூலமாக புது ஆளுங்களை சேர்த்து ஏமாற்றுவாங்க. அதில் அவங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவாக அவங்களோட குரூப்புக்கு தேவையான பாசிட்டிவ் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் நெகட்டிவாக கமெண்ட் போட முடியாத மாதிரி அவங்க ஆளுங்க இருப்பாங்க. அதுமாரி இஷ்யூஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது, 6000 சம்பளம், 15,000 சம்பளம் அதுமாரி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும், 650 ரூபா கட்டணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அது மூலமாக சிறிய தொகையை ஏமாற்றுவாங்க. இதனால் நம்மளும் ஏமாந்தனாலும் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் அதிக பேர்கிட்ட சிறிய அமௌண்ட்டை ஏமாற்றுவாங்க. அடுத்து ஃபிஷிங் ஸ்கேம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒருத்தருக்கு லிங்க் வந்திருக்கு. அது அவர் டச் பண்ணோன்னே அவரோட பேங்க்லேருந்து ஏறக்குறைய 2 லட்ச ரூபா ஏமாற்றி டெபிட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி சென்னையில் இன்னொருத்தருக்கு கிரெடிட் கார்ட்லேருந்து 15,000 ரூபாய் திருடி இருக்காங்க. அடுத்து கண்ணமங்கலத்தில் இ சேவை மைய ஓனருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
அதில் வந்து உங்களோட எஸ்பிஐ பேங்க்கோட ரிவார்ட் பாயிண்ட் வந்து இன்னையோட முடிய போகுது. நீங்கள் அதை வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவர் அதை நம்பி அந்த லிங்கை டச் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அவரோட டேட்டாலாம் அதிலேருந்து திருடி அவரோட அக்கௌண்ட்டில் இருந்த காசு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவர் இருந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் இவர் டச் பண்ண லிங்க்கு போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. அடுத்து ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அமேசானோட பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி ஃபேக்கான குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து 2 லட்ச ரூபா மதிப்பு 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபோனெல்லாம் 2000-3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறதா ஏமாற்றுவாங்க. நோ கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியில் வந்து பிராண்ட் நேம் போடுவாங்களே தவிர அது வந்து இவங்களோட லிங்க்கு தான். இது மூலமாக ஏமாற்றுவாங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தர்றது, அதே மாதிரி ஏதாவது லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சோர்ஸை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி சில சலுகைலாம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த மாதிரி சலுகையெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுங்க. ஏன்னா மேக்ஸிமம் அது ஏமாற்று வேலையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாஸ்வேர்டெல்லாம் ஸ்ட்ராங் அண்ட் யூனிக்கான பாஸ்வேர்டாக வைங்க உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வச்சுங்க. இதனால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டும் போடுற மாதிரி வரும். அடுத்து ஓடிபியும் வந்து உங்களோட இதுக்கு லாகின்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து இதில் சப்போஸ் பாதிக்கப்பட்டுட்டா இது வந்து அந்த ஸ்கேம் வந்து சோசியல் மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி எனி ரிலவெண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக்யூர் பண்ணணும். உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க ஏதாவது ஏமாற்றிருக்காங்களா அதுவும் நீங்கள் வந்து உசாராக செக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay safe online. We will see you in next video.